குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலி. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 6/7/2025 ஞாயிற்றுக்கிழமை, விசுவாவசு ஆண்டு உத்தராயணம், ஆனி மாதம் 22ஆம் நாள். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மதியம் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. குளிகை பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 5:58க்கு. கரணன் 10:30 முதல் 12 மணி வரை. திதி இன்று இரவு 10:15 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று முழுவதும் விசாகம். நாமயோகம் இன்று இரவு 10:16 வரை சாத்தியம், பின்பு சுபம். கரணம் இன்று காலை 9:17 வரை வணிசை, பின்பு இரவு 10:15 வரை பத்திரை, பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:57 வரை சித்தயோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று முழுவதும் ரேவதி. நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று மாலை 4:25 வரை முழு வாழ்க்கை, பின்பு இரவு 10:46 வரை உயிரற்றவை, பின்பு முழு வாழ்க்கை. சந்திராஷ்டமமுடைய ராசி மீன ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாதரை வழிபட மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். விரதாதி விசேஷங்கள். ஏகாதசி திதி. இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? குலத்தை சீர்படுத்த ஏற்ற நாள். தேவ ஆராதனைகளை செய்வதற்கு உகந்த நாள். சுரங்க பணிகளை மேற்கொள்ள நல்ல நாள். ஆபரண பணிகளை மேற்கொள்வதற்கு சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 12:45 முதல் 2:29 வரை மேஷ லக்னம். 2:30 முதல் 4:31 வரை ரிஷப லக்னம். காலை 4:32 முதல் 6:47 வரை மிதுன லக்னம். 6:48 முதல் 8:55 வரை கடக லக்னம். 8:56 முதல் 10:57 வரை சிம்ம லக்னம். 10:58 முதல் 12:57 வரை மதியம் கன்னி லக்னம். 12:58 முதல் 3:03 வரை துலாம் லக்னம். 3:04 முதல் 5:14 வரை விருச்சிக லக்னம். மாலை 5:15 முதல் 7:21 வரை தனுசு லக்னம். 7:22 முதல் 9:16 வரை மகர லக்னம். 9:17 முதல் 10:59 வரை கும்ப லக்னம். இரவு 11 முதல் 12:40 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைந்திட இறை வழிபாடு செய்வதோடு நவகிரக வழிபாடு செய்வதும், ஸ்ரீ சூரிய பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்வது விசேஷம். சிவ சூரிய பகவான் வழிபாடு அற்புதத்தை தரும். ஞாலம் புகழும் ஞாயிறை போற்றி, சூர்யா போற்றி, சுந்தரா போற்றி, வீரியா போற்றி, வினை முழுதும் கலைவாய் சிவசூரியனே போற்றி போற்றி என்று சூரிய பகவானை வணங்க சகல நன்மைகள் சித்திக்கும். ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய விருத்தி, அஷ்டைஸ்வரி அபிவிருத்தி உண்டாக்கும். அதிலும் ஏகாதசி தினம் என்பதால் சூரிய நாராயணராக வழிபடுவது இன்னும் விசேஷம். ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் ஸ்ரீ சூரிய பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்வது நல்லது. அதிலும் 27 முறை மட்டும் உச்சரிக்க வேண்டும். அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் விளக்கேற்றி இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம். அதே போல சூரிய பகவானுடைய ஓரையான காலை 6 முதல் 7 மணி வரையிலும் பாராயணம் செய்வது விசேஷம். ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத். ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத். இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பவர்களுக்கு மூதாதையர்களுடைய அருளாசி கிடைக்கும். கண் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். அரசாங்க உத்தியோகத்திற்காக காத்திருப்பவர்கள் ஸ்ரீ சூரிய பகவானை வழிபடலாம். அதே போல தந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் பலப்பட, தந்தை நலமாக வாழ்ந்திட ஸ்ரீ சூரிய பகவானை வழிபாடு செய்வது விசேஷம்.
ஸ்ரீ சூரிய பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். மிகச் சிறந்த நாள். 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்யலாம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஞாயிற்றுக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் இந்த நாள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும். உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கும் உங்களுக்கான விருப்பங்கள் நிறைவேறுவதற்கும் சாதகமான நாள். உங்களுடைய வேலைகளை இன்று தன்னம்பிக்கையுடன் செய்வீர்கள். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும். குடும்ப உறுப்பினர்களின் குணநலன்களை புரிந்து கொள்வீர்கள். வியாபாரத்தில் அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் கிட்டும். உங்களுடைய தனிப்பட்ட திறமைகள் காரணமாக உங்கள் செயல்திறன் எடுத்துக்காட்டாக அமையும். உங்களுடைய வேலைக்கு அங்கீகாரம் கிடைக்கப் பெறுவீர்கள். தம்பதியர்கள் உங்கள் துணையோடு நட்பான அணுகுமுறையை பகிர்ந்து கொள்வீர்கள். இதனால் உங்களுடைய இணைப்பு என்பது வலுவாக இருக்கும். காதலர்களுக்கு ஏற்ற நாள். நகைச்சுவை உணர்வோடு உங்களுடைய வருங்கால துணைவரிடத்தில் பேசுவீர்கள். ராசியிலேயே குரு பகவானுடைய சஞ்சாரமும் 6ஆம் இடம் ருணரோக சத்ரு பாவகத்தில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம். காலபுருஷ தத்துவத்தின்படி தனுசு ராசி 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். கையில் உபரி பணம் இருக்கும். எதிர்பாராத வகையில் பணவரவு காணப்படும். பயனற்ற செலவுகளை இந்த தினத்தில் தவிர்ப்பது நல்லது. எதிர்பாராத வகையில் பணவரவு அதிகரிக்கும். நிதி நிலைமைகள் சீராகும். கையில் உங்களுக்கு பணப்புழக்கம் நன்றாக இருப்பதால் விரும்பிய பொருட்களை இன்றைய தினம் வாங்கி மகிழ்வீர்கள். ஆரோக்கிய பிரச்சனை ஏதும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதும் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். மாணவர்கள் கல்வி சார்ந்த விஷயங்களில் பாராட்டுகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகள் மட்டுமல்ல, மற்றவர்களுடைய ஆதரவையும் நீங்கள் சேர்த்தே பெறுவீர்கள். மறதி குறையும் நாள். வீட்டில் பெரியவர்களுக்கு மதிப்பளித்து நடப்பது நல்லது. ஞாயிற்றுக்கிழமை தினம் சூரிய பகவானுடைய வழிபாடு மேற்கொள்ளுங்கள். அதிலும் சிவசூரிய வழிபாடு உங்களுடைய ராசிக்கு மிக மிக நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் அதிக நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரம். 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் கைகூடும். சுபகாரியம் தொடர்பான மகிழ்ச்சி உண்டாக்கும். இன்னல்கள் குறையும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் கிட்டும். குணநலன்களை புரிந்து கொள்வீர்கள். ஏற்றம் பிறக்கக்கூடிய அமைப்பு உண்டு. கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மறதி குறையும் நாள். களிப்படைவீர்கள். செலவுகளை குறைத்துக் கொள்வது அவசியம்.
இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது சமூக நிகழ்வுகளால் மனதில் மாற்றம் ஏற்படும். இன்று உங்களுடைய லட்சியங்கள் பூர்த்தி அடைந்து மகிழ்ச்சி கிடைக்கும் நாள். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாளும் கூட. அணுகுமுறையில் தன்னம்பிக்கையும் நகைச்சுவை உணர்வும் இருக்கும். உங்களுக்கான பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை புரிந்து கொள்வீர்கள். நெருக்கடியான சில பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரலாம். வேலையில் திருப்தி இருக்கும், சந்தோஷம் காணப்படும். குறைந்த அளவே இருந்தாலும் ஆத்ம சந்தோஷத்தோடு செயல்படுவீர்கள். உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகளுடைய பாராட்டுகள் வெகுவாக கிடைக்கும். சிறந்த வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையலாம். தம்பதியர்கள் உங்கள் துணையோடு இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள். உறவில் பரஸ்பர அன்பு இருக்கும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். வியாபாரத்தில் இடமாற்றம் குறித்த எண்ணங்கள் மேம்படும். வேறொரு இடத்திற்கு இடமாற்றம் செய்வதால் வருமானம் பெருகும் என்கிற நம்பிக்கையும் இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய சிறிய முயற்சிகள் முதல் பெரிய அளவிலான முயற்சிகள் வரை புதிய அனுபவங்கள் ஏற்படும். தடை விலகும் நாள். தம்பதியர்கள் உங்கள் துணைவரோடு இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள். குடும்ப சூழல் மகிழ்ச்சி தருவது போல இருக்கும். வெளிப்படையாக சில விஷயங்களை பேசுவீர்கள். மற்றவர்களுடைய மனம் புண்படாதபடி பார்த்துக் கொள்ளக்கூடிய அமைப்பு உண்டு. காதலர்களுக்கு பார்க்கும்போது வருங்கால துணையினுடைய பரஸ்பர ஒற்றுமை, பரஸ்பர அன்பு இருக்கும். பொறுமையும் நிதானத்தோடு செயல்பட்டால் மட்டுமே உங்களுடைய காதல் வாழ்க்கை கைகூடி வரும். பணப்புழக்கம் சிறப்பாகவே அமையும். பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், 12ஆம் வீட்டின் அதிபதி செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம், லாபஸ்தானத்தில் ராகு பகவான், விரயஸ்தானத்தில் குரு பகவான் என கிரகங்கள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன. முயற்சிகளில் புதிய அனுபவங்கள் ஏற்படும். பொதுவாக தடைகள் விலகும் நாள். ஏதாவது ஒரு வகையில் பணவரவு இருக்கும். அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படும். நேர்மறையான எண்ணங்கள் உங்கள் மனநிலையை திருப்திகரமாக வைத்திருக்கும். ஆரோக்கியத்தை சிறப்பாக கையாளுவீர்கள். ராசிக்கான அமைப்பு படி சுப கிரக ஓரைகள் என்று பார்க்கும்போது சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மைகளை ஏற்படுத்தும். குரு பகவானுடைய ஓரை மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்ல அனுகூலத்தை ஏற்படுத்தும். புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை, ஆபரணங்கள் இவற்றை வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மாற்றம் ஏற்படும். பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள். சமூக நிகழ்வுகளால் மனம் மாறலாம். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் வரும். ஒத்துழைப்பு கிடைக்கும். இடமாற்றங்கள் உண்டாகும். மிருகசிரிஷம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தடைகள் விலகும் நாள். அனுபவம் ஏற்படும். எண்ணங்கள் கைகூடும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது மனதளவில் புதிய தெளிவு பிறக்கும். இன்று செயல்களை மிக பொறுமையாக கையாள வேண்டியது அவசியம். வீட்டில் எப்போதும் எல்லோரிடத்திலும் அனுசரணையாக இருப்பது அவசியம். உங்கள் லட்சியங்கள் அடைவதில் கால தாமதங்கள் இருக்கும். பெற்றோர்களிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். விலகி சென்றவர்கள் மீண்டும் விரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சக ஊழியர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருப்பார்கள்.
ராசிக்கான அமைப்பு படி சந்திர பகவான் மற்றும் சனி பகவானுடைய சஞ்சாரமானது கும்பத்தில் 9ஆம் இடத்தில். இன்றைய நாள் முன்னேற்றகரமான பலன்களுக்கு சாத்தியம் இல்லை. அதிக வேலைகளை நீங்கள் சரியாக திட்டமிட்டு அதன்படி செய்வது நல்லது. கவனமற்ற பேச்சு காரணமாக உங்கள் துணைவரோடு உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம். ஞாயிற்றுக்கிழமை தினம் சூரிய பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுவதால் ஆயுள் பலம் நீடிக்கும், ஆரோக்கிய பலம் பெருக்கும், ஆத்ம பலம் நன்றாகவே சிறப்பாக அமையும். நிதி வளர்ச்சி திருப்திகரமாக காணப்படாது. இன்று கூடுதல் செலவுகள் ஏற்படலாம். வியாபாரத்தில் திடீர் திருப்பங்கள் உண்டாகும். சேமிப்புகள் காரணமாக ஆதாயமான சூழல் ஏற்படலாம். பொதுவாக மிதுன ராசி அன்பர்களுக்கு உயர்வு நிறைந்த நாள். மாணவர்கள் கல்வி சார்ந்த விஷயங்களில் அதிக கவனத்தோடு செயல்பட வேண்டும். படிப்பில் அலட்சியம் கூடாது. இன்றைய நாள் ஆரோக்கியம் திருப்திகரமாக காணப்படாது. ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நீங்கள் தொடை வலியால் பாதிக்கப்படலாம். அதிக நேரம் வேலைகள் உங்களுக்கு அலைச்சல்களாக கூட இருக்கலாம். தம்பதியர்கள் மிக கனிவாக ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியம். கவனமற்ற பேச்சுக்களின் காரணமாக மன சஞ்சலம் அடையும். உங்கள் துணைவரிடத்தில் அமைதியும் பொறுமையையும் முன்னிலைப்படுத்தி செயல்படுங்கள். காதலர்களுக்கு ஏற்ற நாளாக அமையாது. நல்ல பலன்கள் பெறுவதற்கு நல்ல கருத்துக்களை வெளிப்படுத்துவது அவசியம். கூடுமான வரையில் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை கிரகித்துக் கொண்டு பொறுமையும் நிதானத்தோடு செயல்படுங்கள். இன்று வேலைகள் கவனிப்பதற்கு முன் ஒரு முறைக்கு இருமுறையாவது சிந்தித்து செயல்பட வேண்டும். யோசனைகள் செய்வதன் மூலம் நன்மைகள் விளையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது இது போன்றவற்றிற்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேகமாக வேலைகள் நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக்க முடியும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரிஷம் நட்சத்திரம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தெளிவு ஏற்படும். பிறரை அனுசரித்து செல்லுங்கள். வேலைகள் விரைவாக நடக்கும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு விரும்பி வரக்கூடிய அமைப்பு உண்டு. ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள். திடீர் திருப்பம் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உயர்வு நிறைந்த நாள். சூழல் ஏற்படும். சேமிப்புகள் மூலம் ஆதாயம் உண்டாகும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ராசிக்கான அமைப்பு படி பார்க்கும்போது செயல்களில் ஆர்வமில்லாத தன்மை இருக்கும். இன்று உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினால் மட்டுமே சவால்களை மிக திறமையாக கையாள முடியும். மன உறுதி இருந்தால் போராட்டங்களை சமாளிக்கலாம். மன கஷ்டங்கள் ஏற்படலாம். வேலையின் போது வளர்ச்சியில் சில தடைகள் இருக்கும். அதிக வேலை காரணமாக பதட்டம் அடைவீர்கள். சரியாக காரியத்தை திட்டமிட்டு செய்ய வேண்டும். நீங்கள் சிறப்பாக பணியாற்ற நல்ல நிலை என்பது உங்களுக்கு உதவும். நண்பர்களிடத்தில் அதிக உரிமை மேற்கொள்வதை தவிர்த்து விடுங்கள். நட்பு வட்டாரத்தில் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கிடைக்கும் வரை அந்த இடத்தில் இருக்கலாம். அலட்சியப்படுத்தினாலோ அல்லது உங்களை விமர்சனங்கள் செய்தாலோ உதாசீனப்படுத்தினாலோ அந்த இடத்தில் இருக்க வேண்டாம். ஒருவிதமான தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். வியாபாரத்தில் வரவேண்டிய சில தனவரவுகள் தாமதமாகலாம். தொழில் ரீதியாக புதிய முதலீடுகளில் சிந்தித்து இருங்கள். உத்தியோகத்தில் சில சூக்ஷமங்களை அறிவீர்கள். பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். மாணவர்கள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் மறதி இருக்கும். நினைவு திறன் சம்பந்தமான சங்கடங்கள் உருவாகலாம். ஸ்ரீ ஹயக்ரீவர் ஹோமத்தில் கலந்து கொள்வது நல்லது. கூடுமான வரையில் ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் சூரிய வழிபாடு தொடர்ந்து செய்து வாருங்கள். பண பற்றாக்குறை இன்று மன கவலைகளை ஏற்படுத்திவிடும். நிதி நிலைமைகள் சரிவர இருக்காது. எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் கிடைக்காமல் சங்கடப்படுவீர்கள்.
இல்லை என்றால் ஒரு சிலர் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். உங்களுடைய பொறுமை சோதிக்கக்கூடிய விஷயங்கள் கூட நடக்கும். மற்றவர்கள் உங்களை பற்றி ஏசினாலும் பேசினாலும் விவாதங்கள் செய்தாலும் அதனை பெரிதுபடுத்தாதீர்கள். தம்பதியர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் இன்றைய தினம் தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அப்படி நீங்கள் செய்தீர்களே ஆனால் உங்களுடைய உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம். காதலர்கள் மிக மிக கவனமாகவும் விவேகமாக இருக்க வேண்டும். விழிப்புணர்வு என்பது தேவை. அலட்சியம் வேண்டாம். நகைச்சுவை அணுகுமுறை செய்வது அவசியம். பணப்பற்றாக்குறை இன்று சில நேரம் இழுபறியாக கூட வரலாம். ஆக கையில் இருப்பதை கொண்டு பத்திரப்படுத்தி செலவுகளை மேற்கொள்ளுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் உண்டு. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆர்வமின்மையான நாளாகவே அமையும். செயல்களில் வேகம் குறையும், தாமதங்கள் இருக்கும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிறரிடத்தில் அனுசரித்து செல்ல வேண்டும். அதிக உரிமைகள் கொண்டாடாதீர்கள். தாழ்வு மனப்பான்மை இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு முதலீடுகள் தவிர்ப்பது நல்லது. சிந்தித்து செயல்படுங்கள். பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். இந்த நாள் சிறப்பாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்யுங்கள். நவகிரக வழிபாடோடு ராகு கால பூஜை வழிபாடு சிறந்த பலனை ஏற்படுத்தும். சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி, வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது ராசியினுடைய 2வது வீடு குடும்ப பாவகம் வாக்குஸ்தானத்தில் கேது பகவான், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். கடினமான வேலைகளையும் மிக சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள். உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் மற்றும் உற்சாகமான மனநிலை காரணமாக இன்று முன்னேற்றகரமான பலன்கள் கிட்டும். உங்கள் இலக்குகளை அடைவதற்கு கடினமாக உழைக்க வேண்டும். அனைத்து விதமான செயல்களிலும் செழிப்பான நாள். சகோதரர்களின் வழியில் ஒத்துழைப்பு உண்டாகும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையில் முன்னேற்றம் இருக்கும். மன தைரியம் அதிகரிக்கும். இந்த நாள் உங்களுக்கு திருப்தியையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். உங்களுக்கான வேலைகளை நீங்கள் விரும்பி செய்வீர்கள். சிம்மராசி அன்பர்களே, பொது இடங்களில் பேச்சுக்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். வீட்டில் நடத்தக்கூடிய சுப காரியம் சம்பந்தமான செயல்களில் சுப பேச்சுக்கள் மூலமாக சாதகமான சூழ்நிலை அமையும். மாணவர்கள் கல்வி நிலையில் உயர்வு பெறுவீர்கள். ஆற்றல் அதிகரிக்கும். உற்சாகமாக செயல்படுவீர்கள். சுறுசுறுப்பு இருக்கும். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். ஒவ்வொரு காரியத்தையும் நீங்களாகவே முன்வந்து செய்வதால் அதில் ஒரு தனி ஈடுபாடு, ஆர்வம் உண்டு. தம்பதியர்கள் உங்கள் துணையிடத்தில் அன்பான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். இருவரும் வெளியிடங்களுக்கு சென்று மகிழக்கூடிய அமைப்பு உண்டு. தம்பதியர்களிடத்தில் ஒற்றுமை இருக்கும், பாசம் இருக்கும், அன்பு இருக்கும். உங்கள் துணையோடு எப்பொழுது மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக் கொள்வீர்கள். நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக காணப்படலாம். ஸ்திரத்தன்மை இருக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு மேம்படும். ஆன்மீக வழிபாடு முறைகளில் ஈடுபாடு அதிகம். பக்தி நிறைந்த நாள். வருமானம் போதிய அளவு வந்து கொண்டே இருக்கும். நிதி நிலைமைகளில் உங்களுக்கு ஆதாரம் ஏற்படும். வருமானத்தினுடைய நிலையை உயர்த்தி கொள்வீர்கள். ஆரோக்கியம் சிறப்பாகவே அமையும். உங்களிடம் காணப்படக்கூடிய மகிழ்ச்சி காரணமாக நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். ஞாயிற்றுக்கிழமை தினம் உங்களுடைய ராசிநாதனான சூரிய பகவானுக்கு பிரத்யேக வழிபாடு முறைகளை மேற்கொள்வது சிறப்பு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை நீங்கள் எடுக்க முடியும். அரசு சார்பான விஷயங்களுக்கு
சூரிய பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வேலைகளை சாதாரணமாக முடிப்பீர்கள். பிள்ளைகள் வழியில் பெருமை உண்டாக்கும். ஒத்துழைப்பு அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பேச்சுக்கள் சாதகமாகும். சுபகாரிய சம்பந்தமான விஷயங்கள் கை கொடுக்கும். போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவு கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பக்தி நிறைந்த நாள். மதிப்பு கிடைக்கும். மரியாதை கூடும். இந்த நாள் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது குடும்ப உறுப்பினர்களின் குணநலன்களை புரிந்து கொள்வீர்கள். செயல்களில் சில மாற்றங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் லாபகரமான சூழல் அமையும். இன்று உங்களுக்கான முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கும். சாதகமான நாள். தொழில் ரீதியாக வெற்றி வாய்ப்புகள் கிட்டும். நல்ல ஆற்றலுடனும் உற்சாகமான மனநிலையோடு இருப்பீர்கள். இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள். வேலை செய்யும் போது வெற்றிகரமான பலன்கள் கிட்டும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். கடினமான வேலைகளையும் மிக எளிதாக முடிப்பீர்கள். பணவரவு சீராக இருக்கும். வியாபாரம் தொடர்பாகவும் வர்த்தகம் சார்ந்த விஷயங்களுக்காக முதலீடுகள் செய்யலாம் என்கிற எண்ணங்கள் இருக்கும். மற்றவர்களோடு சேர்ந்து திட்டமிடுவீர்கள். உங்களிடம் காணப்படும் சிறந்த ஆற்றல் காரணமாக நீங்கள் இன்று சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள். கன்னிராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் கிட்டும். நெருக்கடியாக இருந்து வந்த சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். பழக்க வழக்கங்கள் மூலம் மேன்மை அடைவீர்கள். இன்பம் நிறைந்த நாள். உத்தியோகத்தில் புதியதொரு வாய்ப்புகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பு ரீதியாக இருந்த சங்கடங்கள், தடை, தாமதங்கள் விலகும். மேன்மையான நிலைக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. பழக்க வழக்கங்கள் மூலம் மேன்மை பெறுவீர்கள். கன்னிராசி அன்பர்களே, தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாகவே இருக்கிறது. எண்ணியதை உடனுக்குடன் முடிப்பீர்கள். எதிர்காலம் சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்கும். அக்கம் பக்கம் நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். சமூகத்தில் நல்ல உயர்வான நிலைக்கு வருவீர்கள். ஒரு சிலருக்கு முக்கியஸ்தர்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். வாழ்க்கையினுடைய தரத்தை உயர்த்தி கொள்வதில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். தெரியாததையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் உண்டு. மற்றவர்களுக்கு மத்தியில் உயர்வாக வர வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருப்பீர்கள். தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக உண்டு. நினைத்த உடனேயே சில வேலைகளை முடிப்பீர்கள். பெரிய பெரிய நபர்கள், சில மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுக்க முடியும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் பயன்படுத்துவது நன்மைகளை ஏற்படுத்தும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புதியதொரு வாய்ப்புகள் கிட்டும். மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். லாபகரமான சூழல் அமையும். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இன்பம் நிறைந்த நாள். மேன்மை பெறுவீர்கள். சில பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம்.
துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிட்டட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது திட்டமிட்ட காரியங்கள் எண்ணிய விதத்தில் நடக்கும். இன்று உங்களுக்கு சாதகமான நாள். வளர்ச்சி குறித்த உங்கள் முயற்சியில் வெற்றி வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இன்று அனைத்து விதத்திலும் சிறப்பாக இருப்பீர்கள். வேலை செய்யக்கூடிய இடத்தில் பதவி உயர்விற்கான சாத்தியம் இருக்கிறது. நீங்கள் தரமான வேலைகளை வழங்குவீர்கள். தொழில் முயற்சிகள் கைகூடும். சுய தொழிலில் முன்னுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். கூட்டாளிகளுடைய செயல்பாடுகள் மன மகிழ்வை தரும். உங்களை விட்டு தவறி போன சில வாய்ப்புகள் மீண்டும் தேடி வரலாம். துலாம் ராசி அன்பர்களே, நீங்கள் எதையும் நேர்மையாக சந்திப்பீர்கள். சமயோஜித புத்தி உண்டு. எதை எப்படி செய்வது என்கிற புரிதல் இருக்கும். மிக சிறப்பாக வேலை முறைகளை அணுகுவீர்கள். தொழில் விஷயங்களில் அதிக ஆர்வம் ஈடுபாடு உண்டு. இதனால் உங்களுடைய செயல்திறன் மிக வெகுவாக பாராட்டப்படக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அனுசரித்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து முடிப்பீர்கள். வீட்டில் மகிழ்ச்சி இருக்கும். குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உண்டு. மனைவி குழந்தைகளோடு மகிழ்வாக காணப்படுவீர்கள். உங்களுடைய அன்பான அணுகுமுறை மூலம் உங்கள் துணையை மகிழ்ச்சி படுத்துவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, காதலர்களுக்கு ஏற்ற நாள். மன நிறைவு இருக்கும். இன்று நிதி வளர்ச்சி சிறப்பாகவே அமையும். பயனுள்ள வகையில் பணத்தை செலவு செய்வது திருப்தியை ஏற்படுத்தும். மன உறுதி இருக்கும். எதையும் சாதிப்போம் என்கிற தன்னம்பிக்கையோடு இருப்பீர்கள். வாழ்க்கையில் ஏற்றம் உயர்வு உண்டு. மாணவர்கள் உயர்கல்வி தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். மறைமுகமாக இருந்த தடைகளை அறிந்து புரிந்து கொள்வீர்கள். சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும். ஆடம்பரமான செலவுகளை குறைத்துக் கொள்வது அவசியம். வேலையாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். அலுவலகத்தில் பொறுப்புகள் இருக்கும். கலை தொடர்பான வேலைகளில் ஆர்வங்கள் உண்டாகும். பொதுவாக ஓய்வு நிறைந்த நாள். ஆரோக்கியம் சிறந்தே இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை தினம் சூரிய பகவானுக்குண்டான வழிபாடுகளை மேற்கொள்வது சிறப்பு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் அதிக நன்மை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எண்ணங்கள் உண்டாகும். வேலைகள் சிறப்பாக நடக்கும். உயர்வு ஏற்படும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தெளிவு ஏற்படும். ஆடம்பரமான விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. மேன்மை நிறைந்ததாக உணர்வீர்கள். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஓய்வு நிறைந்த நாள். ஆர்வம் உண்டாகும். பொறுப்புகள் மேம்படும். இந்த நாள் தெய்வ அனுகிரகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஞாயிற்றுக்கிழமை தினம் சூரிய பகவானுடைய அருள் நிறைந்த நாள். இன்று கட்டுப்பாடற்ற சூழ்நிலை இருக்கும் நாள். இன்றைய நாளுக்கான சவால்களை மிக திறமையாக கையாள அறிவார்ந்த திட்டமும் உறுதியான போக்கும் தேவை. அரசு காரியங்களில் இருந்து வந்த தடைகள் விலகும். நெருக்கமானவர்களின் சந்திப்பு உண்டாகும். கடன் தொல்லைகளில் இருந்து விடுபடுவீர்கள். கடன்களை தீர்ப்பதற்கான உதவி கிட்டும். வேலைகள் சற்று அதிகமாகவே இருக்கும். பணி சம்பந்தமான பதட்டங்கள் காணப்படலாம். இருவரிடையே நிலவும் கருத்து வேறுபாடு காரணமாக மகிழ்ச்சியான தருணங்கள் கழிக்க முடியாது. இருவருக்கும் இடையே சில புரிதலற்ற தன்மை இருக்கலாம். காதலர்கள் மிக கவனமாக பேசுவது பழகுவது அவசியம். பணப்புழக்கம் இன்று குறைந்தே இருக்கும் விருச்சிகராசி அன்பர்களுக்கு. வியாபாரம் செய்பவர்களுக்கு சில சலுகைகளால் லாபத்தை மேம்படுத்த முடியும். கடன்களை தீர்ப்பதற்கான வழிவகை கிடைக்கும். ஒரு சிலரால் உதவியும் உண்டாகும். நெருக்கமானவர்களுடைய சந்திப்பு அதிகரிக்கும்.
மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பலன்கள் இரண்டும் கலந்தது போலவே இருக்கும். நன்மை தீமை இரண்டும் இருக்கும். பணப்புழக்கம் இன்றைய நாள் குறைந்து வருவதால் எதை எப்படி செய்வது என்கிற புரிதல் இருக்காது. சில நேரம் உங்களுக்கு பண கஷ்டங்கள் வந்து போகும். ஒரு சில விஷயங்களுக்காகவும் நிதி நிலைமைகளுக்காகவும் போராட வேண்டிய காலகட்டத்தில் இருப்பீர்கள். இன்றைய நாள் மனநிலையை நீங்கள் அமைதிப்படுத்துவது அவசியம். தியானம் செய்யலாம். அதோடு யோகாசன பயிற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது. இன்று நீங்கள் அமைதியற்ற ஒரு மனநிலையில் இருப்பதால் எதையும் சேர்த்து முடிவெடுக்க வேண்டாம். பிறரை சார்ந்தும் இருக்காதீர்கள். மற்றவர்களை பற்றிய விமர்சனங்கள் கூடாது. அமைதி வேண்டிய நாள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சற்று விலகும். உங்களுக்கான தனிப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். உத்தியோகத்தில் மேன்மையாக வரக்கூடிய அமைப்பு உண்டு. மாணவர்கள் கல்வி சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருப்பீர்கள். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் உண்டு. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மை தரும். ராசிக்கான நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரம். 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தடைகள் விலகும் நாள். அரசு சார்ந்த வேலைகள் நடக்கும். சூரிய பகவான் வழிபாடு சிறந்தது. அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு லாபத்தை பெறுவீர்கள். குழப்பங்கள் விலகும், மேன்மை அதிகரிக்கும். கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கஷ்டம் விலகும், வெற்றி கொள்வீர்கள். முன்னேற்றத்தை காண்பீர்கள். இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி என்பவர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். இன்று நன்மை விளையும் நாள். திருப்தியாக காணப்படுவீர்கள். உங்களுடைய முயற்சிகள் மூலம் வெற்றி காணும் நாள். பயணங்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். பிரபல மாணவர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும். தனிப்பட்ட முறையில் சில முடிவுகள் எடுக்கக்கூடும். உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வேலையிடத்தில் உங்கள் செயல்திறனுக்கு ஏற்றபடி மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். உங்களின் தனித்த திறமைகள் மூலம் அவர்களின் ஆதரவும் அங்கீகாரமும் கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். உற்றார் உறவினர்களோடு மகிழ்வாக காணப்படுவீர்கள். சிறு தூர பயணங்களை மேற்கொள்வீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறலாம். உயர் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பதால் வேலையில் விறுவிறுப்பு இருக்கும். சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். எதிர்பார்ப்பு நிறைவேறும். தொழிலில் லாபம் நிறைந்த நாள். வியாபாரத்தில் இருந்த சங்கடங்கள் மறையும். தடை தாமதங்கள் நீங்கும். திருமணத்திற்குண்டான பேச்சுவார்த்தைகள் கைகூடும். வீட்டில் மங்களகரமான சுப விசேஷங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறலாம். விருந்தினர்களுடைய வருகையால் இருவரும் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதில் மும்முரமாக இருப்பீர்கள். தம்பதியர்களுக்குள் ஒற்றுமை இருக்கும். காதலர்களுக்கு ஏற்ற நாள். நிதி நிலைமைகள் அதிகமாகவே வரும். பணவரவின் காரணமாக தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பணத்தை சேமிக்கக்கூடிய அளவிற்கு பாதுகாப்பு இருக்கிறது. வங்கி கணக்கை அதிகப்படுத்துவீர்கள். வருமானத்தினுடைய நிலையை உயர்த்துவதில் ஆர்வம் உண்டு. உறவினர்களுக்கு மத்தியில் பொருளாதார நிலையில் உயர்வாக வருவதற்கு ஏற்ற நாள். இன்று ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படும். இறைவனுடைய அனுகிரகத்தினால் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த பின்னடைவுகள் நீங்கி முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பீர்கள். ஸ்ரீ ஹயக்ரீவருடைய வழிபாடு மிகச் சிறந்த ஒன்று. ஹயக்ரீவர் பகவானை வழிபட்டால் கல்வியில் மேன்மையாக வரலாம். உயர்ந்த நிலைக்கும் அந்தஸ்துக்கும் வருவீர்கள். எல்லோரும் பாராட்டும் விதமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கை நிலை அமையும். கவலை வேண்டாம். தன்னம்பிக்கையாக இருங்கள். அனைத்தும் இறைவனுடைய செயல் என்று நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள். நிச்சயம் அனைத்தும் கைகூடி வரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான்,
சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் அதிக நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் நட்பு ராசிகள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஒளிர் பச்சை நிறம். நட்சத்திர பலன். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தீர்வு கிடைக்கும், பிரச்சனைகள் விலகும், ஒத்துழைப்பு அதிகரிக்கும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சில முடிவுகளை எடுப்பீர்கள், ஆதரவாக செயல்படுவார்கள், செய்யும் தொழிலை நம்பி வேலையில் ஈடுபடுவீர்கள். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் நிறைந்த நாள், எதிர்பார்ப்புகள் கைகூடும், முயற்சிகள் அதிகரிக்கும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியம், எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கும்போது இன்று தேவையற்ற மனக்குழப்பங்கள் மற்றும் பதட்டம் இருக்கும். அமைதியான அணுகுமுறை இருந்தால் இந்த சூழ்நிலையை நீங்கள் சமாளிக்கலாம். பலன்கள் இரண்டும் கலந்தது போலவே காணப்படும். அதிகப்படியான வேலைகள் கவலையை ஏற்படுத்தலாம். வேலை செய்யக்கூடிய இடத்தில் தவறுகளை தவிர்க்க முறையாக திட்டமிட வேண்டும். உங்கள் துணையிடத்தில் புரிதல் இருந்தால் பதட்டம் என்பது இருக்காது. மனநிலையை சீராக வைத்துக் கொள்வீர்கள். மகர ராசி அன்பர்களே, காதலர்கள் உங்களுடைய உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்படாதபடி நடந்து கொள்ளுங்கள். குடும்ப பிரச்சனைகளை பற்றி விவாதிக்கவோ அல்லது இருவரும் கலந்து பேசுவதோ கூடாது. உங்களுடைய சொந்த விஷயங்களை பற்றி, ரகசியமான விஷயங்களை பற்றி வெளிப்படுத்த வேண்டாம். தம்பதியர்களுக்குள் ஒற்றுமை இருந்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். பணப்புழக்கம் போதுமானதாக காணப்படாது. புதிய வாகனங்களை வாங்க வேண்டும் என்கிற ஆசை இருக்கும். ஒரு சிலருக்கு கடன் வாங்கியாவது பொருளை வாங்க வேண்டும் என்கிற வேகத்தில் இருப்பீர்கள். அவரவர்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் வாகனங்களை வாங்கியும் மகிழ்வீர்கள். வெளி வட்டாரத்தில் அனுபவங்கள் இருக்கும். வியாபாரத்தில் தன வரவுகள் மேம்படும். சிந்தனைகளின் போக்கில் சில மாற்றங்கள் உண்டாகும். முதலீடு குறித்த ஆலோசனை இருக்கும். தனம் நிறைந்த நாள். பணப்புழக்கம் போதுமானதாக இருக்கும்படியாக பார்த்துக் கொள்வது நல்லது. பண தேவைகளை பூர்த்தி செய்வதை கடினமாக உணர்வீர்கள். உங்களுடைய தன்னம்பிக்கையை மட்டும் மனதில் அமைத்துக் கொண்டு செய்வது நல்லது. மாணவர்கள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் பிறக்கும். பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. எதையும் லேசாக எடுத்துக்கொண்டு உங்களை அமைதிப்படுத்துங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் கரும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புரிதல் ஏற்படும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் உருவாக்கும். மகிழ்வாக இருப்பீர்கள். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தன வரவுகள் அதிகரிக்கும். சிந்தனையின் போக்கில் சில மாற்றங்கள் வரும். வெளி வட்டாரத்தில் அனுபவம் மேம்படும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தனம் நிறைந்த நாள். ஆலோசனை மேலோங்கும். சில மாற்றம் வரும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய
எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். சர்வே ஜன சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி, வேலும் மயிலும் துணை, தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக இந்த நாள் கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது இன்றைய நாள் நம்பிக்கையான எண்ணங்களை வளர்ப்பது நல்லது. இதனால் உற்சாகமான மனநிலையும் நலமும் இருக்கும். உங்களுக்கான லட்சியங்களை அடைய நீங்கள் திறமைகளை நிரூபிக்க முயற்சி எடுக்க வேண்டும். பழைய நினைவுகளால் ஒரு விதமான சோர்வுகள் இருக்கும். சனீஸ்வர பகவான் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் ராசியிலேயே இருப்பதன் காரணமாக பொறுமை நிதானத்தோடு இருக்க வேண்டும். குழப்பங்கள் ஏற்படலாம். குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். சிந்தனையின் போக்கில் கவனமாக இருக்க வேண்டும். எதிலும் அவசரம் கூடாது. பொறுமை என்பது மிக நல்லது. உத்தியோகத்தில் அலுவலகம் தொடர்பான விஷயங்களில் சிறு சிறு விமர்சனங்கள் ஏற்பட்டு நீங்கலாம். குடும்பஸ்தானம் ராகு பகவானுடைய சஞ்சாரம். முயற்சி செய்தால் ஓரளவிற்கு நல்ல பலன்களை நீங்கள் பெற முடியும். குரு பகவான் 3ஆம் இடம். பேசக்கூடிய விஷயங்களில் பக்குவம் இருக்கும். நீங்கள் சரியாக திட்டமிட்டாலும் வேலைகளை குறித்த நேரத்தில் முடிக்க முடியாமல் போகலாம். உங்கள் வேலைகளை பொறுமையாக மேற்கொள்ள வேண்டும். தம்பதியர்கள் உங்கள் துணையிடத்தில் உணர்ச்சி வசப்படுவீர்கள். இதனால் உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம். அத்தகைய உணர்வுகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள். பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது அவசியம். உங்கள் பணத்தை விழிப்புடன் பாதுகாக்க வேண்டும். பணத்தை விவேகமாக கையாள்வது சிறந்த பலனை தரும். அதிக பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அமைதியான அணுகுமுறையை பராமரிப்பதன் மூலம் ஆரோக்கியமாக இருக்கலாம். மாணவர்களுக்கு போட்டிகள் நிறைந்ததாக இருக்கும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் அதிகரிக்கும். வியாபாரம் ரீதியாக தொடர்பான பயணங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய வேலைகளை பார்த்து பலரும் விமர்சிக்கலாம் அல்லது குறைகள் பேசலாம். சூழ்நிலைகளை உணர்ந்து கொண்டு பொறுமையாக இருந்து விடுங்கள். 6ஆம் வீட்டிற்குண்டான அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு ராசியிலேயே சஞ்சரிக்கிறார். எதிரிகளால் தொல்லைகள் வரலாம். நட்பு வட்டாரங்களின் மூலம் சில கடன்கள் ஏற்படலாம். உடல் சம்பந்தமான நலம் சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள். எதிலும் அவசரமே இல்லாமல் பொறுமை நிதானமாக இருப்பது அவசியம். சிந்தனையின் போக்கில் பல எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். எதிர்காலம் சார்ந்த திட்டங்களை கையாளுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம். 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சோர்வுகள் உண்டாகும். பிறரிடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது. சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சிந்தனையின் போக்கில் கவனம் தேவை. பொறுமையாக இருப்பது நல்லது. விமர்சனங்கள் ஏற்பட்டு நீங்கும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு போட்டி நிறைந்த நாள். பயணங்கள் அதிகரிக்கும். வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி, வேலும் மயிலும் துணை, தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது இன்று உங்கள் வளர்ச்சி பாதையில் தடைகளை காணப்படுவீர்கள். இன்று உங்களுடைய வளர்ச்சி பாதையில் தடைகள் இருந்தாலும் அர்ப்பணிப்பு மற்றும் பொறுப்பான அணுகுமுறை மூலம் சவால்களை எதிர்கொண்டு வெற்றி பெறலாம். வேலை தொடர்பாக பயணங்கள் மேற்கொள்வீர்கள். விரும்பத்தகாத சூழ்நிலை ஏற்படும் என்பதால் பயணத்தின் போது கவனமாக இருக்க வேண்டும். திருமண வாழ்க்கையில் அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். சில வேளைகள் அமைதியாகவும் சுமூகமாகவும் இருப்பதன் மூலம் உறவில் நல்ல இணக்கத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும்.
உங்கள் மனநிலையில் மாற்றம் வேண்டும். காதலர்கள் கவனமாக இருங்கள். பழைய விஷயங்களை பற்றி பேசுவதோ சிந்திப்பதோ கூடாது. கடந்த விஷயங்களை பற்றி எண்ணாமல் இருப்பது மிக மிக அவசியம். இன்று பணவரவு செலவு என்று இரண்டுமே கலந்தது போல இருக்கும். உங்களுடைய சம்பாத்தியத்தை அனுபவிக்கக்கூடிய நிலையில் இருக்க மாட்டீர்கள். மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். இன்று பதட்டமாகவும் இருப்பீர்கள். அதிக பதட்டத்தை தவிர்ப்பது நல்லது. வழக்கு சார்ந்த விஷயங்களில் திடீர் திருப்பங்கள் ஏற்படலாம். பூர்வீக சொத்துக்களின் மூலம் அலைச்சல்கள் இருந்து கொண்டே இருக்கும். வாகன பயணங்களில் மித வேகம் நன்று. மறைமுக எதிர்ப்புகள் ஏற்பட்டு நீங்கும். விவேகமான செயல்பாடுகள் நல்ல மாற்றத்தை உண்டாக்கும். கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று பதட்டமாகவும் இருப்பீர்கள். பதட்டத்தை தவிர்த்திருங்கள். தியானம், யோகாசன பயிற்சிகள் நல்லது. வேலையில் சுமூகமான நிலை ஏற்பட பொறுமையை கையாள்வது அவசியம். கோச்சாரத்திற்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை தரும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். தொழில் சார்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள்: பூரட்டாதி நட்சத்திரம். 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிறரிடத்தில் அனுசரித்து போக வேண்டும். வீட்டில் அமைதி தேவை. கணவன் மனைவிக்கிடையே விவாதங்கள் ஏற்பட்டு மறையும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல் ஏற்படும். மித வேகம் தேவை. எதிர்ப்புகள் ஏற்பட்டு நீங்கும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாள். நல்ல மாற்றத்தை உண்டாக்கும். விவேகம் தேவை. இந்த நாள் மேன்மை நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம்.